முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற IAS அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசினர். ஓடி ஆடி விளையாடி வந்த சிறுமியுடன் மிகவும் நட்பாக பழகி வந்த செல்லக்குட்டியான ரோசி இப்போது தனியாக தவித்து வருகிறது. புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்களை கடத்த முயன்ற பெண் உட்பட 2 கைது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார். புதுச்சேரியில் கள பயணமாக பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்க வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கி நன்றாக படிக்குமாறு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து. பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் திரு ரோஹித் ஜம்வால் தலைமையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற 16 இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். மேலும் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்துரையாடினர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இச்சந்திப்பின் போது உடனிருந்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த 2ஆம் தேதி 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதால் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகமும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த சிறுமி சிப்பிப்பாறை வகையை சேர்ந்து ரோசி என்ற நாயை கேட்டதால் அவரின் தந்தை ஆசையாக வாங்கி கொடுத்துள்ளார். ஓடி ஆடி விளையாடி வந்த சிறுமியுடன் மிகவும் நட்பாக பழகி வந்த செல்லக்குட்டியான ரோசி இப்போது தனியாக தவித்து வருகிறது. தனது தோழியான 9 வயது சிறுமியை காணாமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் ரோசி இரவு நேரத்தில் அழுதபடி இருக்கிறது. சிறுமியின் கொலையில் இருந்து அந்த பகுதி மக்கள் மீண்டு வராமலேயே உள்ளனர். மனிதர்களாகிய தாங்க முடியாத அந்த துக்கத்தை புரிந்து கொண்டுள்ள ரோசி கொல்லப்பட்ட சிறுமியின் வீட்டையே சுற்றி வருவது காண்போரை ஒரு நொடி கரைந்து போக வைக்கிறது. ஊர் விட்டு கொஞ்சம் போய்க்கிறாங்க, வெளியே போயிடும். அக்கா ஒன்று கல்யாணம் பண்ணி 3 மாதம் சாப்பிடு. இல்லை புதுச்சேரியில் இருந்து மயிலம் செல்லும் சாலையில் சேதராப்பட்டு போலீசார் இன்று அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து மயிலம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 2 சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் மது பாட்டில்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ராணிப்பேட் மாவட்டம் சோளிங்கபுரம் புள்ளிவாலம் பகுதியை சேர்ந்த ராஜு வயது 20, லட்சுமி வயது 45 என்பதும் இவர்கள் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து மது பாட்டில்கள் வாங்கி சென்று அவர்களின் ஊர்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 70 மாணவ மாணவியர்கள் களப்பயணமாக புதுச்சேரி கடற்கரை, அருங்காட்சியகம், நூலகம் என பல்வேறு இடங்களை இன்று சுற்றி பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த மாணவ மாணவியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் சாக்லேட்டுகளை வழங்கி மாணவ மாணவியர்கள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தில் புதுச்சேரி மாநில மகளிர் அணி நடத்தும் மகளிர் தின சிறப்பு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தேசிய மகளிர் அணி தலைவர் நாகலட்சுமி தலைமை தாங்கினார். தேசிய துணைத் தலைவர் ஜெயலட்சுமி துவக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரி தொகுப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில மகளிர் அணி செயலாளர் சுப்பலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். நிறுவனரும் தேசிய தலைவருமான டாக்டர் பால கன்னியப்பன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி நிர்வாகிகளுக்கு சிறந்த சிங்கப்பெண் விருது வழங்கினார். இந்த விழாவில் நிர்வாகிகள் கலைவாணி, கலா, விசு, ஜான்சி, ராணி, தனலட்சுமி, மங்களலட்சுமி, கவிதா, சித்ரா, விசாலாட்சி, ஆனந்தி, வேல்விழி, மல்லிகா, ஜெயலட்சுமி, அருள், பூஷணி, சரஸ்வதி, இந்துமதி, சுகுணா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி இருசக்கர வாகன வாடகை உரிமையாளர்கள் சங்கம் திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சங்க கௌரவ தலைவர் நாகமுத்து தலைமை தாங்க, சட்ட ஆலோசகர் புரட்சிக்குமார், தலைவர் கணேசன், துணைத் தலைவர் மோகன், செயலாளர் முருகன், துணை செயலாளர் செந்தில்குமரன், பொருளாளர் சையத் பாஷித், துணை பொருளாளர் நீலமணிகண்டன் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி மற்றும் அனிபால் கென்னடி ஆகியோர் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி இருசக்கர வாகன வாடகை வீடு உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு 1.11 கோடி லட்சம் அளவில் பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதேபோல் கோலாஸ் நகர் பாலத்தில் இருந்து கடலூர் சாலை சந்திப்பு வரை டாக்டர் அம்பேத்கர் பிரதான சாலையை மறுசீரமைப்பு செய்வதற்காக ரூபாய் 1.15 கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜையும் நடைபெற்றது. இரண்டு பூஜையிலும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் முனைவர் திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாஸ், இளநிலை பொறியாளர் முருகன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள், திமுக நிர்வாகிகளான அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மாநில நிலத்தடி நீர் மற்றும் மண்வள பாதுகாப்பு பிரிவின் மூலம் விவசாயிகளுக்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்கவும், நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தவும், நிலத்தடி நீர் குழாய்கள் அமைக்கவும், தெளிப்பு நீர் பாசன கருவிகள் நிறுவவும் மானிய நலத்திட்ட உதவிகள் புதுவை மாநில அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு 2023-24 நிதியாண்டில் ஏற்கனவே முதல் கட்டமாக 70 பொது விவசாயிகளுக்கு மானியமாக 48,40,720 ரூபாயும், 6 அட்டவணையின விவசாயிகளுக்கு 6,92,840 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக ஆழ்குழாய் கிணறு அமைக்க 25 பொது விவசாயிகளுக்கு 65% மானியமாக 28,52,495 ரூபாயும், 2 அட்டவணையின விவசாயிகளுக்கு 90 மானியமாக 1,65,200 ரூபாயும் மானியமாக இன்று வழங்கப்பட்டது. தங்களது ஆழ்குழாய் கிணறுகளில் நீர்மூழ்கி மோட்டார் பொருத்த 22 பொது விவசாயிகளுக்கு 65% மானியமாக ரூபாய் 10,790 ரூபாயும், 2 அட்டவணையின விவசாயிகளுக்கு 90% மானியமாக 1,20,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. பாசன நீரை சிக்கனப்படுத்தும் அரியதொரு திட்டமான சொட்டு நீர் பாசன கருவிகள் நிறுவ 90% மானியமாக 7 பொது விவசாயிகளுக்கு 1,99,745 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது. மேலும் தங்கள் நிலத்தில் நிலத்தடி நீர் பாசன குழாய்கள் அமைத்த 3 அட்டவணை இன விவசாயிகளுக்கு 100% மானியமாக ரூபாய் 90,000 மானியமாக வழங்கப்பட்டது. இந்த மானிய உதவிகளுக்கான அரசாணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக செய்திக்குறிப்பில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ONTC மற்றும் ஸ்பேக் இணைந்து தரம் கொண்டாடும் சேகரிப்பு உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் விவசாய பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை 3 நாட்கள் நடக்கிறது. இக்கண்காட்சி வள்ளலார் சாலை வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நாளை மறுநாள் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடக்கிறது. இக்கண்காட்சியில் தமிழகம், புதுச்சேரியில் இருந்து 40க்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை கண்காட்சியில் வைக்கின்றனர். கண்காட்சியை பார்க்க வரும் பொதுமக்கள் அனுமதி இலவசம். இதில் மிக்சர் கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை திருவள்ளுவர் வீதியில் சிதிலமடைந்த பழைய தார் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்காக புதுச்சேரி நகராட்சி மூலம் 2022-2023 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,61,00,000 செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி குருமாபேட் பகுதியில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் தாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் தியாகு, தொகுதி தலைவர் ஐயனார், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பாலகுரு, செந்தில், தென்னரசு, மனோகர், ரமேஷ், சிவசங்கரி, கார்த்தி, மணி, சரண்ராஜ், ராஜன், ஜெய்சங்கர் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையில் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பொதுமக்களின் அன்றாட தேவைகள் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அவைகள் கோரிக்கை மனுக்களாக பெறப்பட்டு அதில் உள்ள பொதுமக்களின் அதிமுக்கிய கோரிக்கைகளின் மனுக்களின் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு உங்கள் பேனாவின் மூலம் எங்களுக்கு ஆலோசனை வழங்குங்கள் என்ற மனு பெட்டி அமைக்கப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் பேருந்து நிலையம் பகுதியில் அமைக்கப்பட்ட பெட்டியில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் எத்திராஜ் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர் விரிவாக்க பகுதியில் ரூபாய் 24.68 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான பணிகள், டிஎன் பாளையம் பகுதியில் ரூபாய் 27 லட்சம் மதிப்பில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகள், ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு சுற்றுச்சூழல் அமைத்து தர வேண்டும் என கடந்த 40 ஆண்டு காலமாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவே இருந்து வந்த நிலையில் ரூபாய் 45.16 லட்சம் மதிப்பில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, நோனாங்குப்பம் புதிய காலனி பகுதியில் ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் புதுநகர் முதல் பிள்ளையார் கோயில் பகுதியில் வடிகால் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்க 73,17,908 ரூபாயும், குருவிநத்தம் கிழக்கு புதுநகரில் அங்கன்வாடி மைய கட்டிடம் அமைக்க 15,53,310 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சுப்பிரமணி, இளநிலை பொறியாளர் பிரதீப் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ்மயிலத்தில் அமைந்துள்ளது மயிலம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மயிலி அம்மனுக்கு 9 நாள் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் மயிலி அம்மனுக்கு கடந்த 6ஆம் தேதி முதல் நாள் உற்சவம் துவங்கியது. 8ஆம் திருவிழாவையொட்டி மயிலம் அக்னி குளக்கரையில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் 108 பால் குடங்களை சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மயிலி அம்மன் கோவிலை அடைந்தனர். பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு மூலவர் மயிலி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற IAS அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசினர். ஓடி ஆடி விளையாடி வந்த சிறுமியுடன் மிகவும் நட்பாக பழகி வந்த செல்லக்குட்டியான ரோசி இப்போது தனியாக தவித்து வருகிறது. புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்களை கடத்த முயன்ற பெண் உட்பட 2 கைது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார். புதுச்சேரியில் கள பயணமாக பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்க வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கி நன்றாக படிக்குமாறு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.